சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த தொழிலை மேற்கொண்டு நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தான் யோசிக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தொழில் பண்ற இந்த நபரும் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட தொழிலை எப்படி மக்கள அட்ராக்டிவ் பண்ணி, அதிகப்படியான கஸ்டமர்ஸ நம்ம கடைக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சிய தான் அவரு மேற்கொண்டிருக்காரு. அதுதான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்க. ஒண்ணுமே இல்லைங்க. அவரோட கடையில என்னெல்லாம் சேலுக்கு வச்சிருக்காரோ, அதுல ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி 1/2 கிலோவோ, இல்ல 1 கிலோவோ, 2 கிலோ, 5 கிலோ அப்படிங்கிற 4 விதமான டைப்ல ஒரு குறிப்பிட்ட வெயிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேக் பண்ணி வச்சிருக்காரு. இதோட ஆரம்ப விலையே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகப்படியா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 கூட விக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான குவான்டிட்டிய வச்சு தான் அவரு ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காரு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பேக்கிங் பண்றதுக்கு தேவையான பொருள பத்தி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கைவினை தயாரிப்பு கூடை, சிறு விதமான அழகு சாதன பொருள்கள், கைவினை தயாரிப்பு பொருள்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, அதுல எந்த அளவுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த கூடைகள தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கிஃப்ட்டுக்கு வந்து அவிங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில கைவினை தயாரிப்பு பொருள்களும் இதுல போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தொழில் நமக்கு வந்து எதுலயாவது ஒண்ணு லிங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தொழிலா தான் நம்ம பண்ற மேக்ஸிமம் தொழில்கள் இருக்கும். அந்த மாரி நம்ம கைவினை தயாரிப்பு பண்ற ஒரு சில பொருள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிசினஸ் மாற்று முயற்சிக்கு மிகப்பெரிய மூலதனமாவே இருக்கும். அந்த மாரி நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த கைவினை தயாரிப்பு பொருள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாற்று முயற்சிக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு மூலப்பொருளே. ஏன்னா, அந்த கோடியில தான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பேக்கேஜ அவைங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த கைவினை தயாரிப்பு என்ன தொழில்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதோட வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா, அந்த சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆனா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த வித்தியாசமான முயற்சிக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருளே அந்த கைவினை தயாரிப்பு பொருளு தான் மிக முக்கியமான ஒரு மூலதனமே. அப்ப நீங்க அந்த பொருள வச்சு 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, அதிகபட்சமா 5 கிலோ. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக விலை உயர்ந்த பொருள்கள்ல இருந்து, மிக விலை குறைந்த பொருள்கள் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஒரு சின்ன ஒரு கல்கண்டு, ஒரு சீரக மிட்டாயிலிருந்து அதிகப்படியா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே கூட நம்ம பேக்கெட் பண்ணி விக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிஃப்ட் பேக்கெட் மாரி தான் நம்ம பண்ண போறோம். ஏன்னா, அப்பதான் நெறைய மக்கள்கள வந்து நம்ம ஈர்க்க முடியும். இத வந்து ரொம்பலாம் நம்ம ரிஸ்க் எடுத்தெல்லாம் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னலாம் அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம் அப்படின்னா, மளிகை கடைக்கு முன்னாடி பார்வைக்கு மக்களுக்கு தெரியிற மாரி வச்சாலே போதும். இல்ல நான் ஒரு ரோட்டோர கடை வச்சிருக்கேன். இல்ல நான் வீதிக்கு வீதி போயிட்டு நார்மலா ஒரு சின்ன தொழில் பண்றேன். காய்கறியோ இல்ல எத வேணாலும் நான் பண்றேன். அப்படி இருக்கும்போது நான் பேரலலா இதையும் கொண்டு போய் நான் வந்து ஒரு தொழிலா பண்ணா எனக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளா இருக்கும். ஏன்னா, நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும், ஒரு தொழிலோட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரூ. 1000 பிசினஸ் நடக்குது அப்படின்னா, அதுல குறைந்தபட்சம் ஒரு 100லிருந்து அதிகபட்சமா 200 வரைக்கும் அந்த ரூ. 1000 நமக்கு லாபம் கிடைக்கணும். அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொழில் வந்து நமக்கு ஒரு லாபகரமான தொழிலா அமையும். அப்போ உங்களுக்கு இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் கேரண்டி ரூ. 50லிருந்தே ஆரம்பிக்குது ஒரு பேக்கெட்டு. அந்த பேக்கெட் மூலியமா நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமே மினிமம் கேரண்டியா வந்து ஒரு ரூ. 30 அப்படிங்கிறது கேரண்டியா கிடைக்கும். அதிகபட்சமா ரூ. 100 கூட கிடைக்கும். ஏன்னா டபுளுக்கு டபுள் விக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் கடை தான். அப்ப ஹோல்சேல் விக்கிற ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு, நம்ம ரீட்டெயிலுக்கு நம்ம கொண்டு வந்து விக்கும்போது, அதோட வேல்யூ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30% 40% அதிகமா தான் இருக்கும். சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 50% கூட அதிகமா லாபம் கிடைக்கும். அதாவது பாதிக்கு மேலேயே லாபம் கிடைக்கும். இதே சில பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 3/4% கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு அதிக லாபம் இன்வெஸ்ட்மெண்ட்ட விட மிகப்பெரிய அளவுல ஒரு லாபத்தையே குடுக்கும். அந்த மாரி சில பொருள்கள் இருந்தாலும் கூட, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, டபுளுக்கு டபுள் தான் லாபம் கிடைக்கும். அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா,
இப்ப நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, ஒரு கைவினை தயாரிப்பு கூடைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நீங்க பயன்படுத்த போறீங்க. அந்த கூடைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அழகு சாதனங்கள், பொருட்கள் போடுறதுக்கும், ஒரு பொருள கவர்ச்சியா காட்டுறதுக்கும், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்கரேட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதையும் வந்து நீங்க இதுல இன்க்ளூட் பண்றனால, உங்களோட பொருள்களையும் வந்து இதுல இன்க்ளூட் பண்றனால, உங்களுக்கு 2லயுமே வந்து ஒரு ஆவரேஜான ரேட் ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால அந்த பேக்கேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அப்ப அந்த பேக்கேஜோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரூ. 50க்கு விக்கிறத குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, 80லேருந்து அதிகபட்சமா ரூ. 100 வரைக்கும் கூட நீங்க விக்க முடியும். ரூ. 80க்கு வித்தாலே உங்களுக்கு அதுல ரூ. 30 லாபம் அப்படிங்கிறது கேரண்டியா உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சமா ரூ. 100க்கு வித்தீங்கன்னா, டபுளுக்கு டபுள் லாபம். இதுதான் வந்து ஒரு தொழில் தந்திரம். இது வந்து மக்கள ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. ஒரு தொழில்னு வந்தாலே இதுதான் ஒரு தொழில் ஸ்ட்ராட்டஜியே இதுதான். இது ஒரு ஃபார்முலா. இதுதான் பார்த்தீங்கன்னா, எல்லா தொழில்லயுமே ஃபாலோ பண்றாங்க. இத வந்து நம்ம கம்மியாவும் குடுத்து, மிகப்பெரிய அளவுல லாபம் அதிக சேல் மூலியமா கூட நம்ம எடுக்க முடியும். அது வந்து உங்களோட திறமைய பொறுத்து தான். ஏன்னா, கம்மியான பொருள வித்து ஒரு குறிப்பிட்ட லாபம் எடுக்கிறதுக்கும், அதிக பொருள்கள வித்து ஒரு குறிப்பிட்ட லாபம் எடுக்கிறதுக்கு நெறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாரி நீங்க தான் வந்து உங்களோட தொழில் ஸ்ட்ராட்டஜிய நீங்க தான் சூஸ் பண்ணணும். எப்பவுமே தொழில் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துட்டோம்னா, பலவிதமான முறைகள்ல நம்ம அதிலிருந்து லாபத்தையும், வருமானத்தையும் எடுக்க முடியும். நமக்கு எந்த அளவுக்கு வந்து தொழில் ஸ்ட்ராட்டஜி யூனிக்கா இருக்கோ, மத்த கடைகளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ, அப்பதான் அதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் ஈட்ட முடியும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மெத்தேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நெறைய பேர கவர்ந்து இழுக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடையில இத சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப பெரியவங்க கூட குழந்தைகள் வராங்க அப்படின்னா, கண்டிப்பா இத பார்த்துட்டு வாங்கியே ஆகணும். வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தூண்டுதல் தான். இதுல ஒரு 10 பேர், 20 பேர் வராங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு 3, 4 பேராவது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. ஏன்னா குழந்தைகள் அடம் பிடிக்கும்போது வாங்கியே ஆவாங்க. அப்ப வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே ப்ரமோஷன் ஆன மாரியும் இருக்கும். சீக்கிரமா வந்து இத சேல் பண்ண மாரியும் இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. இது என்ன விலை? அவைங்களுக்கு வந்து நீங்க சொல்ற விதை அக்செப்டபிளா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வாங்கிப்பாங்க. அப்ப உங்களுக்கு இது பிசினஸ் பண்றது, மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேட் தான். எப்படி? நீங்க நார்மலா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் தந்திரம். உங்களுடைய பொருள்கள வந்து கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து நீங்க எந்த மாரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணணும்? எப்படி இத வந்து நம்ம சேல் பண்ணா, நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணத்த தான் வீடியோல நான் காட்டியிருக்கேன். ஆனா, உங்க தொழிலை எப்படி நீங்க வந்து டெவலப் பண்ணணும்? எந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உட்காந்து யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா, தொழில் நம்மளோடது, பொருள் நம்மளோடது, உழைப்பு நம்மளோடது, சிந்தனையே நம்மளோட தான் இருக்கணும். அதனால நம்மளோட இத்தன விதமான உழைப்புக்கும் தேவையான லாபத்தையும் நாம தான் எப்படி சம்பாரிக்கணுங்கிறத யோசிச்சு, ஒரு யூனிக்கான மெத்தட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்றவங்கிற முறையில எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்து உங்களுக்கு எதுவா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.